வணக்கம் சகோஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, ட்ரேடிங் வியூல எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி அதை இண்டிகேட்டரா மாத்த முடியும்ன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு, இல்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு, இல்ல ஒரு இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு, அதான் பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றதுக்கு. அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த சார்ட் பேட்டர்னை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அதுல நீங்க ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்கன்னா, அதை எப்படி நம்ம வந்து அது ஸ்கிரிப்டா மாத்தி அதை எப்படி நம்ம இண்டிகேட்டரா இதுல பார்க்க முடியும்ன்றதை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல சொன்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து இதுல பில்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த மாதிரி வந்து யூடியூப்ல சொன்னாங்க, இல்ல வேற யாராவது வந்துட்டு உங்களுக்கு சொல்றாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நீங்க உங்க ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிங்க. நம்ம வந்து நம்மளா தேடி கண்டுபிடிச்சாதான் கரெக்டா இருக்கும். நம்ம நாளை பின்ன அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்கள ப்ளேம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்லி நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதான் ட்ரேடிங் வியூ தான் எடுத்திருக்கோம். இதுல தான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ண போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நம்ம ஒன்றும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் நமக்கு தேவையில்ல. நம்ம வந்துட்டு டேரக்டா சாட் ஜிபிடிக்குள்ள போய்க்கலாம். நான் சாட் ஜிபிடில வந்து ஆஹ், நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுன்னு சொல்லி நான் கேட்க போறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ப்ராம்ப்ட் டைப் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யூடியூப்ல சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து நம்ம பில்ட் பண்ண போறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அதுல வந்து இப்ப இப்போ பிரேக் அவுட் வந்து அப்பில் நடந்துச்சுன்னா ஸோ மேலே தான் இருக்க போகுது, இல்ல டவுன்ல நடந்துச்சுன்னா கீழே தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பில்ட் பண்ண போறேன். ஸோ நான் அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டேன். அப்புறம் வந்து ப்ராம்ப்டை சென்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்க கேட்கலாம் என்ன கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கீங்கன்ட்டு. ட்ரேடிங் வியூல வந்து நம்ம பைன் ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ்ல தான் நம்ம வந்துட்டு அந்த இண்டிகேட்டர் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் பைன் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த பைன் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை காப்பி பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியில் பைன் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் வியூக்கு வரணும். ட்ரேடிங் வியூல வந்துட்டு நம்ம பைன் ஸ்கிரிப்ட் இந்த டேபுக்குள்ள போயிட்டு நம்மளோட கோடை பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிருக்கேன். ஸோ நான் திரும்பி உங்களுக்கு வேணா நான் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூன்னு காட்டும். அங்க போயிட்டு நீங்க இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிக்கணும். இங்க வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கோட delete பண்ணிட்டு நம்ம கோடை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ கோடை பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு ஏற்கனவே ஒன்று வந்து அதே மாதிரி கிரியேட் பண்ணிருக்கனால எக்ஸ்ட்ரா அது ஒன்று ஆட் பண்ணிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை சேவ் பண்ணிட்டு நம்ம டேரக்டா அதை ஆட் டு சார்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன 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 மாதிரி இண்டிகேட்டர்னா லைக் 15 மினிட்ஸ் சார்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ற மாதிரி இது கரெக்டா மார்க் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு நம்ம 15 மினிட்ஸ் சார்ட் வச்சே பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஹை அண்ட் லோவை கரெக்டா மார்க் பண்ணியிருக்கு 15 மினிட்ஸ்க்குரியது. நான் எடுத்திருக்க ஸ்டாக் என்னன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கு. கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த அந்த அவங்க சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி இதில் ஒர்க் ஆகுதான்றது டவுட் தான். ஏன்னா சில நாள் தான் அந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் நடந்து அது கரெக்டாக அந்த மாதிரி இப்போ ரெட்டு கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அது கீழே தான் போகும், அது பெட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. இதே வந்து மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மேலே தான் இருக்குன்ற மாதிரி பெட் பண்ணாங்க சொன்னாங்க அவங்க. ஆனால் இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சில டைம் தான் அது வந்து ட்ரூவா இருக்கு. சில டைம் வந்துட்டு இங்கெல்லாம் பாருங்க அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பி வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ நம்ம பிளைண்டாலாம் நம்பக்கூடாது. நீங்களா வந்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இல்லைன்னா வந்துட்டு நீங்க ஒரு இண்டிகேட்டர் ஏதாவது பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பில்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்போ நீங்க பண்ண இண்டிகேட்டர் வந்து ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து பப்ளிஷ் கூட பண்ணி அது மூலயமா கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் இல்லாம இதை நீங்க வேணா ட்ரை பண்ணியும் பாருங்க. இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் செய். தேங்க்யூ.